அந்த காலத்து ஆட்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி நம்மளால் நினச்சாவது பார்க்க முடியுமா? எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வீட்டில் இருக்கான். தாத்தா உட்காந்துருப்பார் நாற்காலியில், பாட்டி 5 அடி தள்ளி இப்படி நிற்கும். ஃபோட்டோவில் 5 அடி தள்ளி நிற்கிது. ஆனால் 16 பிள்ளைங்க 2 பேருக்கும். ஃபோட்டோவில் என்னமோ அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இப்படி நிற்கும். 16 பிள்ளைங்க. தாத்தாவை கேட்டேன், எப்படி தாத்தா? எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தாதான், நான் என்ன ஒன்றுங்கிறாரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், ஏதோ கோயிலில் போய் வருஷம் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பாராக்குன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு பாட்டியை கேட்டால், எப்படி பாட்டியே? இப்போ நான் பூரா நான் பெற்றதுரா, என்ன கடையிலே அவை வாங்க முடியும்? இவன் ஒருத்தன். ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பரமாக்கி போயிட்டாரு, நானாக என்ன பண்ண முடியும் அப்படிங்குது. இந்த பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏன் 16 பிள்ளை? அன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, புத்தக திருவிழா கிடையாது, நாடகம் கிடையாது. என்ன தான் செய்வார் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து? அந்த பாட்டி அங்கே நான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துருப்பார். சாப்பிட்டியான்னு கேட்டார், எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார். இங்கே தான் உட்காந்துருக்கியான்னு கேட்டார், எங்கள் அத்தை பிறந்துச்சு. அப்புறம்னாரு எங்கள் அப்பா பிறந்தார். கரண்ட்டு கட்டாச்சு எங்கள் சின்னத்தை. இப்படியே பிறப்பிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க வாழ்க்கையில். இதைத்தான் பாரதி சொன்னால், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவள் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடேன். பேசாமல் அது மாதிரியே நம்ம மக்களை விட்டுருக்கலாம். இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடுன்னு நாம் இருவர் நமக்கிருவர், 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம் அப்படின்னு சிவப்பு முக்கோணம் அப்படின்னு ஒன்றை போட்டு நம்ம அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்தை கடைப்பிடிச்சதனுடைய விளைவு இன்றைக்கி நம்ம நாட்டில் ஜனத்தொகை 7,56,00,000. வட இந்தியாக்காரங்க இதை பற்றி கவலையே படல. முக்கோணத்தை வரைஞ்சிட்டு போட நீயே, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கான்ட்டு முக்கோணத்தை வட இந்தியாவில் தென்னை மரத்தில் போய் ஒட்டிட்டு போயிருக்கான். அந்த மரம் 2 காய் தான் காய்ச்சிருக்குது. இவன் பிரித்து மேய்ஞ்சிருக்கான். வட இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற சட்டத்தை கடைப்பிடிக்காதனால இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஜனத்தொகை 27,16,00,000. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சா உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை எம்பி வருது அப்படின்னு சொன்னால் 120 எம்பி வருது. ஆனால் 7,26,00,000 நம்மளுடைய ஜனத்தொகைக்கு 20 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு வச்சா 40 தான் வருது. ஆனால் அவங்களுக்கு 80 கூட்டல் 40 120 எம்பி அங்கே வருது. இதைத்தான் நம் தமிழக முதல்வர் சொல்கிறாரு, மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை தராதே, வளர்ச்சியின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கொடு அப்படின்னு சொல்லி 7 மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தி ஒவ்வொரு எதிர்க்கட்சிக்காரங்களையும் கையை பிடிச்சி வரவேற்று இந்த இடத்தில் அரசியல் பார்க்காமல் தமிழ்நாடு என்ற உணர்வோடு நமது கோரிக்கையை செயல்படுத்துவோம்னு சொன்னார்ல. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு பாரதி. நிறைவாக இன்றைய இலக்கியமே என்று பேசுவதற்கு நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா அந்த பாட்டுக்கு விளக்கத்தோடு தொடங்குவார். வாங்க கவிஞர் இனியவன். நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த நண்பர் வந்தார். மகாபாரதத்தில் வந்துட்டு எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்டான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. ஏதாவது நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்தேன். ஃப்ரெண்டு எங்கம்மான்னு கேட்டேன். அண்ணன் இப்போ தான் வெளியே போயிருக்காரு, வந்துடுவார் உட்காருங்கன்னு. அந்த பொண்ணு கத்திரிக்காய் அரிஞ்சு நின்று கையை அறுத்துக்குச்சு. கடகன்னு ஓடி போய் பார்க்குற, துணி எதுவும் இல்லை. அவளுடைய விரலை எடுத்து டக்குன்னு நான் வாயில் வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டான். இப்போ அவன் என்னை பார்த்து கேட்டான், உங்கள் இருவரையும் எரிக்கவோ புதைக்கவோன்னா. யதார்த்தமான வாழ்க்கை என்பது இது. நீங்கள் யாருக்கிட்ட காது குத்துறீங்கன்றதே எனக்கு தெரியல. அவர் வந்து சொல்கிறாரு, இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நடக்கிறிய தவளை கொட்டாயா. நான் இன்னும் பணிவோடு சொல்லுகின்றேன், இவ்வளவு கருத்தாழம் மிக்க ஒரு பாடலை ஒரு தமிழாசிரியருக்கு எப்படி புரியாமல் போனது தான் இது வரைக்கும் எனக்கு புரியல. சார், இதுவே உங்களுக்கு புரியலையே, எப்படி சங்க இலக்கியம் புரிஞ்சுது?
ஒரு காதலியை பார்த்து ஒரு காதலன் கேட்கின்றான், இவ்வளவு வறுமையிலே இருக்கின்ற ஒரு ஓலக்கொட்டாயில வாழ்க்கை நடத்துகிறாயே, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா? பெண் எப்பொழுதும் ஓடுகின்ற போது என்ன சொல்லுவாங்க? மான் போல துள்ளி ஓடினாள், மான் போல துள்ளி ஓடினாள். ஆனால் உன் ஓடுவதற்கு சின்ன ஓலக்கொட்டாய் தானே இருக்கிறது, ஆனால் நீ தவளை போல தத்தி தத்தி ஓடுகிறாயே, நீ நடக்கிறியே தவளை கொட்டாயா. ஆனால் அடுத்த வரியை பாருங்க, மச்சாவா நிற்கிறிய பஞ்சு மிட்டாயா. நீங்கள் பஞ்சு மிட்டாயை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப மென்மையாக இருக்கும், நடுவில் ஒரு குச்சி கம்பீரமாக இருக்கும். பெண்ணே, நீ மென்மையானவள் தான், ஆனால் நீ கம்பீரமாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சமூகத்திற்கு சொன்ன பாட்டு. அடுத்தது என்ன சொல்றீங்க? வாட்டமாக இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நான் சென்னையில் பிறந்தோம், எனக்கு தெரியும். மெரினா கடற்கரையிலே காதலர்கள் காதலியுடைய மடியிலே படுத்து கொண்டு இந்த கண்ணத்தை இப்படி அமுக்கி விட்டாங்கன்னா டப்புக்கணும் திருப்பி வந்துடும். நீங்கள் வாட்டர் பாக்கெட்டை பாருங்கள், இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா திருப்பி வந்துடும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு தாகம் குறைந்தபட்சம் 100 ml போதும். என் தாகத்தை தணிப்பதற்காக 100 ml அளவுக்கு அழகாக இருக்கின்ற உன்னை வாட்டர் பாக்கெட் மூஞ்சினா வாட்டர் டேங்க் மூஞ்சினாங்க சொல்ல முடியும். இவ்வளவு கருத்தாளம் மிக்க இன்றைய இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வது. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் சொன்ன சிலப்பதிகாரத்திலே வர சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரை எரிக்கிறார். என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான். மாதவி என்று ஒருவள் இருந்தாள் இல்லையா, கோவலனுக்காக ஒரு பிள்ளையை பெற்றாளே, நீ செத்து போயிட்டே, அதுக்கு பிறகு அவளுடைய வரலாறு என்னாச்சு? அவள் கைம்பெண்ணாக இந்த உலகத்தில் உழவு விட்டாள். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கவிஞன் எழுதினான், பூக்காரி புஷ்பா. பூக்காரி புஷ்பா பூக்கும் முன் பொலிவிழந்தாள், பொட்டு இழந்தாள், பூவும் சேர்ந்து இழந்தாள். சமீபத்தில் ஒரு சிஏ எக்ஸாம் நடந்தது. அது ரிசல்ட் வந்தபோது யோகேஷ்னு ஒரு பையனை காட்டினாங்க. அந்த யோகேஷ் அப்படியே நடந்து வரான். அவன் செலக்ட் ஆகிட்டான், சிஏல பாஸ் பண்ணிட்டு வரான். அப்படியே மார்க்கெட்டில் அவன் வரான், கேமரா வந்துகிட்டே இருக்க அவனுக்கு தெரியாமல். அவங்க அம்மா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கணவனை இழந்த அந்த பெண் உட்கார்ந்து கொண்டு காய்கறி விற்று கொண்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிறான். நான் பையன் வந்து நிற்கிறான். நின்ன உடனே அந்த அம்மா முதல்ல கேட்குறாங்க, சாப்பிட்டியா? அந்த தாய் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த யோகேஷ்ன்ற பையன் வடமாநிலத்தில் நடந்தது. அம்மா, உன் பிள்ளை சிஏ பாஸ் பண்ணிட்டேன். அந்த அம்மா எடுத்து அந்த முந்தானை எடுத்து அப்படியே முகத்தை தடவி முத்தம் கொடுத்த காட்சி உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலும் சொல்லவில்லை. நான் சொல்வது என்னன்னா, யதார்த்தமான வாழ்க்கையை சொல்லுங்க. இயேசுநாதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தார்கள். இயேசுநாதர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் எவன் தவறு செய்யாதனோ அவன் முதல் கல்லை எறியட்டும். நாடு மாறிடுச்சா? இன்றைக்கு இந்தியாவில் 1 மணி நேரத்திற்கு 80 பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு பெண் கவிஞர் எழுதுகிறாள், அவளை போக விடுங்கள், அவளை போக விடுங்கள். முதல் கல்லை எறியக்கூடிய யோகியன் இன்றைக்கும் பிறக்கவில்லை, அவளை போக விடுங்கள். நான் யதார்த்தங்களை பேசுகின்றேன். நீங்கள் காலகாலமாக ராமாயணத்தை வைக்கிறீர்கள். இன்றைக்கு கவிஞன் எழுதினான் ராமாயணத்தை பற்றி 10,000 பாடல் கம்பன் எழுதினான். 10,000 பாடலையும் மனப்பாடம் செய்திருப்பாரா விஜயகுமார்? இல்லை, சத்தியமா கிடையாது. அந்த ஆள் கடைசியா பேசுனதெல்லாம் மனப்பாடம் செய்யல. எம்ஏல கடகன்னு வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டார். 10,000 பாடலை சுருக்கி விட்டு இன்றைக்கு சொன்னான், ராமன் கல்லை தொட்டான், அகடிகை வந்தாள். ராமன் வில்லை தொட்டான், ஜானகி வந்தாள். ஜானகியே தொட்டான், லவகுசா வந்தார்கள். ராமன் சீதையின் கற்பை தொட்டான், நெருப்பு வந்தது எழுதினான். நண்பர்களை யோசித்து பாருங்கள். இதை விட ராமாயணத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா? நான் ராமாயணத்திலிருந்து திரை இலக்கியத்துக்கு வரேன். இன்னைக்கு என்ன சமூகம் எப்படி போய்கொண்டு, ஒரு படம் தனுஷ் நடித்த ஒரு படம், ஒரு அப்பங்காரன் பிள்ளைக்கு சொல்கின்ற அறிவுரை, தம்பி உங்ககிட்ட நிலம் இருந்தால் எடுத்துக்குவாங்க, பணம் இருந்தால் பிடிங்கிடுவானுங்க, படிடா, படிப்பு இருந்தால் எவனாலையும் எதையும் செய்ய முடியாது, அதிகாரத்துக்கு வா. ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்கள் நமக்கு செய்ததை ஒரு காலம் செய்யாதே. நீங்க சொன்னீங்களா இது வரைக்கும்? இவ்வளவு யதார்த்தமா சொல்ல முடிஞ்சதா? நான் 2 செய்திகளை சொல்லுகின்றேன். குழந்தை இலக்கியம் ஒன்று இருக்கிறது. குழந்தை இலக்கியம், ஒரு தத்துக்கு எடுத்த ஒரு குழந்தையும் நார்மலாக ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தையும் விளையாடுது. விளையாட்டுல சண்டை வந்துடுச்சு. இந்த சாதாரணமாக இருந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தையை பார்த்து சொன்னிச்சு, நீ எல்லாம் தத்தெடுத்து வளர்ந்தவ தானே அப்படின்னு. இந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. யூ ஆர் அடாப்டட் சைல்டு அப்படின்னு சொன்ன உடனே, எஸ்
நீ உங்கள் அம்மாவுடைய வயத்தில் வளர்ந்த, உங்கள் அம்மாவுடைய வயத்தில் வளர்ந்த, யூ ஆர் எ நார்மல் சைல்டு. நான் என் அம்மாவின் இதயத்தில் வளர்ந்தேன், நான் அடாப்டட் சைல்டு அப்படின்னா. இது அப்படியே சிம்பிளாக உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு குறும்படம் வந்தது கேரளாவிலே, ஒரு குறும்படம் நேற்று பார்த்தேன். ஒரு குழந்தை வெளியே வருகிறது, அதுக்கு முன்னால் பெரியவர் வரார், மேலேருந்து ஓலிக்காக பலூன்லேருந்து அடிக்கிறாங்க, அவர் பயந்து பயந்து மேலே சாயம்பட்டு போகுது. ஒரு குழந்தை வருகிறது, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, சின்ன சைக்கிள் எடுத்து எல்லா பந்துகளையும் அடிக்கிறாங்க, எல்லா சாயங்களும் அடிக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லுது அடிங்க அடிங்க அடிங்கன்னு. எல்லா மாடியிலேருந்தும் எல்லா சாயமும் அந்த மேலே பட்ட பிறகு அந்த குழந்தை, உங்கள்கிட்டலாம் சாயம் தீர்ந்து போயிடுச்சா அப்படின்னுச்சு. எல்லார்கிட்டையும் சாயம் தீர்ந்த போது உள்ளே இருந்து கூப்பிடுது, ரகீம் சேட்டா வா வெளியே அப்படின்னு. ரகீம் என்ற ஒரு குழந்தை அதே வெள்ளை சட்டை போய் தொழுகைக்கு போக வேண்டும், இப்போது என் சைக்கிளை உட்கார். இந்த தேசம் இப்படிப்பட்ட தேசம். இந்த மத நல்லிணக்கத்தை உங்கள் பழைய கால இலக்கியங்கள் ஒன்றும் கூட இதுவரைக்கும் சொல்லவில்லை. என்று சொன்னால் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஏற்றபடிதான் இலக்கியங்கள் இருக்க வேண்டும். அந்த இலக்கியம் இக்கால இலக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில ஊர்ல எல்லாம் சிரிக்கிறதுக்கு கூலி வைப்பாங்க. நான் ஒரு ஊரில் ஜோக்கை அடித்து பறத்திக்கிட்டு இருக்கேன், முன்னால் ஒரு 4 பேர் இருந்தா 2 மணி நேரம் இதே மாதிரியே உட்காந்துருந்தாங்க. நான் எதோ காது கேட்கலையாக்குன்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறேன், தமிழ் தெரியலையான்னு பார்த்தா தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சிரிக்கலைன்னா மேட்ரு அவ்வளோதான். இதை நான் சொல்ல, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, அதுதான் சிரிப்பு. இதை நான் சொல்லலை, தொல்காப்பியரே சொல்லியிருக்கார். மனிதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள், உணர்வுகள் என்னென்னு வருஷப்படுத்துகிறாரியா. அதில் எதை சொல்லியிருக்கணும்? எடுத்தோன்னே என்ன சொல்கிறாருன்னா, நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம். முதல்ல இருக்கிறது நகை. சிரிக்க தெரிந்தவன் தான் மனிதன். சிரிக்க முடியலையா, வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. இதைத்தான் யார் திருவள்ளுவரும் சொல்கிறார். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அட்டே அப்பா, காதால் கேட்கின்ற இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் செத்துருங்க. இதுக்கு மேலே ஒரு கவிஞன் கோவப்படவே முடியாது. திருவள்ளுவர் தான். எங்கள் விழுப்புரம் மக்கள் அடாடாடா. அதனால தான் பட்டிமன்றத்தோட தலைப்பு மாறிடுச்சு. ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா விழுப்புரமானு. உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைந்து விட்டது. வெற்றி எங்கள் விழுப்புரத்தினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். அதனால தான் நம்ம தாசில்தார் ஐயாட்ட, கலெக்டர் பிஏட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது? ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லீவானி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்கவே மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாருங்களாம். நான் வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானம் கட்டு போய் சோறு திங்கிறத. ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ போகிறதுக்குள்ளே செலவாயிரும். ஒரு கலைஞன் நிரந்தரமாக மேடையில் இருக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அவன் தான் நிரந்தரமாக இருக்க முடியும். பெண்ணை பற்றி அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுச்சு? தற்காத்து தற்கொண்டாள் பேணி தகைத்தார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண். எவ்வளவு டியூட்டி பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண். ஒரு பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. யார்? நாமக்கல் ராமலிங்கம் இல்லை. அதே மாதிரி பாரதி என்ன சொன்னான்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பின் இங்கு இளைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு யார்? பாரதி. ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்காங்க. நான் ஒரு கல்யாண வீட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், படிக்கட்டில் தடிக்கி உழுக போனேன். எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, என் மனைவியும் உட்காந்துருக்காங்க. தடிக்கி உழுக போகிறப்ப என்னுடைய பெத்த தாயோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கான்?
மகன் தடிக்கு கீழே பொத்துன்னு விழுக போகிறேன். இங்கே தாய்மார்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, உங்கள் பிள்ளை தடிக்கு விழுக போனேன், ஏன் சாமி பார்த்து போகிறாச்சா, ஏன் ராசா சாப்பிட்டியா, ஏன் கிருகிருன்னு வந்துருச்சா, சாப்பிட்டு சாமி பார்த்து நடையா, என் பிள்ளை பட்டிமன்றத்தில் அப்படி பேசுமே, இப்படி படிக்கட்டில் போய் பார்த்து போகிறாச்சா, அடிக்கடி பட்டுருச்சா, முழங்காலில் மருந்து போடவா. யார்? எங்கள் அம்மா. என் மனைவியோட ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கான்? எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ நீங்கள்? அப்போ ஏதோ உங்களுக்கு நடந்துருக்கு, இல்லாட்டி இவ்வளவு ரியாக்ஷன் வருமா உங்களுக்கு? தடிக்கு உழுக போகிறப்ப என் மனைவி வந்து ஐயையோ அதெல்லாம் கிடையாது, கண் என்ன முதுகுலையா இருக்குது, இந்த படிக்கட்டை பார்த்து நடக்க தெரில, உன்னையெல்லாம் விழுப்புரத்தில் பேச கூப்பிட்ருக்காங்க பாரு, அவங்கள திட்டணுமியா, இந்த படிக்கட்டை பார்த்து நடக்க தெரில, உனக்கெல்லாம் கலைமாமணி விருது கலைஞர் கொடுத்துருக்காரு அப்படின்னு திட்டுவாங்க. இது மனைவி, இதுதான் மனைவி. தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு, மனைவியின் அன்பு உரிமை கலந்த அன்பு. என்னைய கண்டிக்கிற உரிமை என் மனைவியை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. இன்னொரு பொண்ணு வந்து கண் என்ன முதுகுலையாக இருக்குன்னு கேட்டால் என்னைய சந்தேகப்படுவாங்க, இவனுக்கு கண் வேறு எங்கேயோ இருக்குடா, முதுகுலை இல்லை அப்படின்னு. என்னை கண்டிக்கிற உரிமை என் மனைவிக்கு தான் உண்டு. இப்படி ஒரு பெண்ணினுடைய சிறப்பை கண்ணதாசன் என்ன அழகாக பாடியிருக்கார். இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே, அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, ஒரு அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ, கவிஞர் நாடுவதும் கலைஞர் தேடுவதும் இளைஞர் விரும்புவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ, இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. என்ன அழகான ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும், அப்படி பெண்மை இன்னைக்கு மதிக்கணும் அப்படின்ட்டு அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுச்சு. அதை விடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்தப்போ உறுதி எடுப்பாங்க, ஜனவரி 1ஆம் தண்ணியை போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டாங்க, மேட்ரை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு உறுதி எடுத்துடுவான். உறுதி எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இந்த டிசம்பர் 31 இன்றைக்கி தானே லாஸ்ட்டு நாள் அப்படின்ட்டு 2 ஃபுல்லாக வாங்கி அடி நொறுக்கு நொறுக்கி அந்த 31-12 மணி வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே படுத்தவன் தான். 1ஆம் காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறேன், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி கிருகிருன்னு வருது. இன்னையிலேருந்து நம்ம விட்டோனா வேணாம் அப்படின்னு அப்படி கிரிப்பாக இருக்கான். ஒரு 2 பேர் வர்றேன், நான் மாப்பிள்ள 1ஆம் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கியாம்ல, கைகுடியா தெய்வம்யா, வாழ்க்கையில் இனிமேல் நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்ட்டு போயிட்டேன். போடுறாங்க, என்ன மாப்பிள்ள டல்லாக இருக்க, இன்னையிலேருந்து விட்டுட்டேன், நேற்று ஒரு ஃபுல்லாக வாங்கி அடிச்சிட்டேன், கின்னு இருக்குயா அப்படின்னு இருக்கேன். வர்றவன் பேசாமல் போக வேண்டியதானே. இதுக்கு ஒரே மெடிசன் தான், ஒரு கட்டிங் சுடுதண்ணியில் அடிச்சின்னா பளிச்சுன்னு விட்டுருன்னா சாப்பிட்டேன். திருப்பி அந்த வருஷம் பூரா நொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி போடுறவன் யாராவது இது வரைக்கும் நான் இன்று தண்ணி போட பழக போகிறேன் அப்படின்னு திட்டம் போட்டு பழகினானா? யாரோ ஒருத்தன் நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்க நேரத்தில் பழகினது தான். அவங்க பாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இந்த பழக்கம் இல்லாத உட்காந்துருப்பேன், கோக்கை வாங்கிட்டு குடிச்சிட்ருப்பேன். இந்த குடியாரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, மாப்பிள்ள கொஞ்சம் வேணாண்டா எனக்கு பழக்கம் இல்லை, சாப்பிட்றா டே வேணாண்டா எனக்கு சேராதுடா, சேராதுன்னு சாப்பிடாமே எப்படி உனக்கு தெரியும், சாப்பிட்டு பாரு, சேர்ந்தா சாப்பிடு இல்லாட்டி விட்டுரு. எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான் பாருங்க. டே வேணாண்டா எனக்கு வாந்தி வரும்டா, சாப்பிட்றா அப்படின்ட்டு ஊற்றி வாய்க்குள்ளே ஊற்றி விட்டேன். உடனே வாமிட்டு வருதுடா, வாமிட்டு. அதுக்கு அவன் சொன்னான், வாந்தி வந்துருச்சுல்ல உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். போட்டானா நங்கூரத்தை
நான் முதல்ல சாப்பிட்றப்ப எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ பார்த்தியா வருதா பார்த்தியா? சொல்லி கொடுத்தவன் திருந்திட்டான். இந்த ட்ரைனிங் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் சாக்கடையில் படுத்து கிடக்கிறான். இப்போ இப்படித்தான் இதைத்தான் சொன்னான் வள்ளுவர். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன்னா பாருங்க. அந்த வயதில் உன் உணர்வுகளை நீ கட்டுப்படுத்த தவறினால் 7 பிறவிகளையும் நீ நாசமாக போவன்ட்டு அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறத வள்ளுவன் சொன்ன மாதிரி வேற எந்த இலக்கியம் சொல்லுச்சு அப்படின்னு இவங்க. இன்றைய இலக்கியத்தில் ஒன்றுமே இல்லையா? அன்றைய இலக்கியத்தில் ஔவையார் என்ன சொன்னாங்க? தையல் சொல் கேளேல், பெண்களுடைய பேச்சை கேட்காத நாசமாக போயிடுவேன். சொன்னது யார்? ஔவையார். ஔவையார் என்ற பெண் புலவரே தையல் சொல் கேளேல்னார். பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? தையலை உயர்வு செய்யினா, பெண்ணை உயர்த்து என்ற புதிய இலக்கணம் படைத்தவன் தேசிய கவி பாரதி என்ற அற்புதமான. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னார். பாரதி ரௌத்திரம் பழகுன்னா. இதுதான் புதிய இலக்கியம். இந்த இலக்கியத்தை ஏயா நேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் ஒரு ராஜாட்ட, நான் இந்த மலையை தூக்கிடுவேன், என தலையில் இந்த மலையை நான் தூக்கிடுவேன், எனக்கு எப்படா தூக்கிடுவேன் அப்படின்னு சபதம் போடுறேன். மலையை தூக்கிட்டா எனக்கு உங்கள் அரசாட்சியில் பாதியை தரணும், தந்துடுறேன்டா வாடா அப்படின்ட்டு அரண்மனையில் ஒரு அறையை கொடுத்து தங்க விட்டுருக்காங்க. 1 நாள் 2 நாள் 40 நாள் தங்கிட்டேன். எப்படா தூக்க போகிற? 41ஆவது நாள் நான் தூக்கிடுறேன் அப்படின்னு 40 நாள் தங்கிட்டேன். தங்கி போடா வாடா தூக்க போகலான்ட்டு மலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. தூக்குடா, யாராவது தூக்கி தலையில் வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் தூக்குறேன்னு இருக்கேன். செந்தில் காமெடி இது. இதில் என்ன இருக்குன்னா, டே இதை முதலே சொல்ல வேண்டியதானே, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சிறை தண்டனை. சிறையில் உட்காந்துருக்கான். ஒரு 50 பேர் எல்லாம் 50 வெள்ளி 50 வெள்ளி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே பொதுமக்கள்கிட்ட பந்தயம் கட்டிட்டேன், நான் அரண்மனையில் 40 நாள் தங்குவேண்டா, எந்த பிரச்சனை இல்லாமல் தங்கிட்டா எனக்கு நீங்கள் எல்லோரும் 50 பொற்காசு கொடுக்குறீங்களான்ட்டு 100 பேர்த்துக்கிட்ட பந்தயம் கட்டியிருக்கேன். 100 × 50 5000 பொற்காசுகளோட 5ஆம் நாள் விடுதலை ஆகி, எப்படி ஒரு வார்த்தை ஜாலத்தில் வச்சு பந்தயம் கட்டினா. இதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பந்தயம் கட்டிகிட்டே இருந்திருக்கேன். வாத்தியார்கிட்ட பயிலுக்கு பூரா போய், சார் பந்தயம் கட்டிகிட்டே இருக்கான் சார், இவனை எப்படியா திருத்துங்க சார். அப்படியா, இன்னைக்கு நான் அவனை திருத்தாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு வாத்தியார் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருந்தேன். சார் பந்தயம் கட்டுறேன் சார். என்னடா அப்படின்ட்டுருக்கார். உங்கள் முதுகில் கருப்பாக எட்டன அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குன்னு இருக்கான். வாத்தியார், ஏன்ட்டே பந்தயம் கட்டுறியா? கிடையாதுடா மச்சான். இருக்கு சார் அப்படின்ட்டுருக்கான். கிடையாதுடா, கிடையாதுங்கிறத நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு வாத்தியார் சட்டையை கழட்டி பின்னால் திரும்பி, மச்சம் இல்லை மாட்டியா மகனே, பந்தயம் இன்னையோட கட்டுறதை நிப்பாட்டுறா அப்படின்னோடனே, சார் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ பந்தயம் கட்டினேன், சட்டையில் மச்சம் இல்லைங்கிறதுக்கு 50 ரூபா தானே, இந்தாங்க சார் 50 ரூபா எடுத்துகிட்டு பயிலுக எல்லாத்தையும் 20 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருந்தேன். டேய் என்னடா அப்படின்னு கேட்டால், வாத்தியாரை இன்றைக்கி நான் சட்டையை களத்தை வைக்கிறேன், எல்லோரும் 20 ரூபா கொடுங்கடான்ட்டு 50 பயில்கிட்ட 20 ரூபா வசூல் பண்ணிட்டாயா. வாத்தியார்ட்ட 50 ரூபா கட்டிட்டு மீதி 2500 ரூபாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதைத்தான் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய வாய் சொல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத இன்றைய இலக்கியத்தில் சொன்னதை விட சொல்லுக பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மான், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியத்துக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஒரு அன்னதானம் கோயிலில் நடந்துகிட்ருக்கு.
ஒரு 50,000 ரூபா செலவழித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள். சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த பிற்பாடு ஒரு 5,000 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு கை கால் விளங்காத ஒரு ஆள் அப்படியே மரத்தடியில் நின்று சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. தீந்துருச்சு, பசியோடு அப்படியே உட்காந்துருக்காரு. அதில் அன்னதானத்தில் சாப்பாடு வாங்கின ஒரு சின்ன குழந்த அப்படியே வாங்கிக்கிட்டு இப்படி வருது, சாப்பிட்றதுக்காக இப்படி கையை வைக்கிது. அந்த கை கால் இல்லாத ஆள் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அந்த குழந்தைக்கு மனசு கேட்கல. கையில் இருக்கிற சாப்பாட்டை கொடுத்துட்டு, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, உனக்குமா, உங்களுக்கு நான் கொடுத்து நீங்கள் அதை சந்தோஷமாக வாங்கினீங்க பார், அந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா சொல்கிறாரு, அம்மா கோடி புண்ணியம்மா உனக்கு. இது புண்ணியம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. 50,000 ரூபா செலவழித்து 10,000 பேருக்கு ஒருத்தன் சாப்பாடு போட்டான். அவன் கொடுத்தது புண்ணியம் இல்லை, தனக்கு கிடைத்த சாப்பாட்டை அந்த ஏழை கைகால் விளங்காத பிச்சைக்காரனுக்கு ஒரு சிறுமி கொடுத்தால் பார், அதுதான் உண்மையான புண்ணியம் என்று புண்ணியம்னு ஒரு சிறுகதை, யார், கந்தர்வன் என்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் எழுதிய கதை. இன்னொரு கதை யானை மொழின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஐரோப்பாக்காரங்களுக்கு யானைங்கிற விலங்கை பற்றி என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த விலங்குகள்லாம் வேறு. யானையை நம்ம நாட்டில் மட்டும்தான், ஆப்பிரிக்காலையும் இந்தியாவிலையும் மட்டும்தான் இருக்குது. அந்த யானையை ஒரு லண்டனில் இருக்க சர்க்கஸ் கூடத்துக்கு கப்பலில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு அந்த யானை. திடீர்னு ஒரு நாள் சாப்பிடவே இல்லை, சர்க்கஸே பண்ண மாட்டேங்குது, இப்படியே இருக்குது, கொலை பட்னியா. என்னடா பண்ணுற, தமிழ்நாட்டிலேருந்து போன யானை. அவன் என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன்ட்டு யாரோ யானை பாகன்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹத் ஹத் ஹித் ஹப் ஹித் ஹப் ஹத் ஹத் ஹித் ஹத் ஹித் பேசாமல் இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம ஊருக்காரன். யானையை நான் சாப்பிட வைக்கவா அப்படின்னு இருக்கான். வாடா அப்படின்னொன்னே அங்கே அதுக்கு பக்கத்தில் தமிழில் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த யானைகிட்ட. நாங்கள் அன்னைக்கு தான் சாப்பிட்டு வந்தோம், இந்த சர்க்கஸை பார்க்குறதுக்கு முந்தா நாள் வந்தோன்னொன்னே யானைக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்படிறான்னு கேட்டால், அது பிறந்ததுலேருந்து தமிழ் மொழியை கேட்டு கேட்டு வளர்ந்த யானைடா. இங்கே உங்கள் லாங்குவேஜை கேட்டோன்னா அதுக்கு வேறு மொழியாக மாறிடுச்சு. அதனால் தமிழ் கேட்ட யானை தமிழை தவிர வேறு எந்த மொழியையும் யானை கேட்காதுறான்ட்டு தமிழ் மொழி கேட்டவுடன் அந்த யானை சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்களா, இதை ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதற்கு பேர் யானை மொழி, அந்த கதைக்கு பேர். ஒரு யானைக்கே தாய்மொழியின் மீது இவ்வளவு பற்று இருக்கும் பொழுது, உடலாலும் உள்ளத்தாலும் தாயை போல் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று தமிழர்களை தவிர வேற எந்த இனத்திற்கு நீங்கள் பார்க்க முடியாது. அன்றைய இலக்கியம் இன்றைய இலக்கியம் ரெண்டும் ஒன்று வலது கண்ணு, இன்னொன்று இடது கண்ணு. வலதுகண் சிறந்ததா இடதுகண் சிறந்ததா என்று எப்படி நான் தீர்ப்பு சொல்வது? அன்றைய இலக்கியத்திலும் காண கிடைக்காத செய்திகள் உள்ளன, இன்றைய இலக்கியத்திலும் காண கிடைக்காத செய்திகள் உள்ளன. அத்தனையும் இந்த புத்தக திருவிழாவில் உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்விற்கு வழிகாட்டுவது அன்றைய இலக்கியமும் தான் இன்றைய இலக்கியமும் தான் என்று ஒரு நீதிபதி இதுவரை சொல்லாத தீர்ப்பை நான் இன்று சொல்லி இந்த எங்களை வியக்க வைத்த விழுப்புரம் ரசிகர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.